நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க தெரியுதா? இது வந்து ஒரு ஹார்ட் பீட்டினுடைய ஒரு சைக்கிள் தான் ரெக்கார்ட் ஆகுது. இதுதான் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ்லையும் இருக்கும். அந்த பின்னு நான் போட்டிருக்கிறது வந்து ஏட்ரியல் கன்ட்ராக்ஷன். மேலே உள்ள ஏட்ரியம் இருக்கு இல்லையா, ஏட்ரியம்னா நம்ம ஏட்ரியம் வென்ட்ரிக்கிள் தானே பிரிக்கிறோம். அந்த மேலே உள்ள அறைகள் அதனுடைய அந்த சுருங்கும் போது வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஆக்ஷன் தான் அது ரெக்கார்டிங். பெருசாக ஒன்று போட்டிருக்கேன்ல, QRSன்னு போட்டிருப்பேன், அது வந்து வென்ட்ரிகுலர் ஆக்ஷன். அதுதான் ஹார்ட் வந்து பம்ப் பண்ணக்கூடிய நேரம் உள்ள எலக்ட்ரிக்கல் ரெக்கார்டிங். அப்புறம் அந்த STன்னு ஒரு செக்மெண்ட் வரும், அதுதான் ரிலாக்ஸிங் ஃபேஸு. கீழே அந்த நீங்கள் கன்ட்ராக்ஷன் ஆகிட்டு திரும்ப ரிலாக்ஸ் பண்ணணும். இப்படி கன்ட்ராக்ட் ஆகிட்டு ரிலாக்ஸ் பண்ணதில்ல, அந்த செக்மெண்ட் தான் அது நெகட்டிவ் ஃபேஸில் வரும். STங்கிறது அந்த T வேவ்ங்கிறது அந்த ரிலாக்ஸேஷன் ஃபேஸில் உள்ள ரெக்கார்டிங், எலக்ட்ரிக்கல் ரெக்கார்டிங். இதுதான் மெயினு. நீங்கள் அந்த P வேவ் இல்லாமலே இருக்கும். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் உள்ளவங்களுக்கு ஏட்ரியம் ஒழுங்காக கன்ட்ராக்ஷன் ஆகலை அப்படின்னா அது வந்து மைட்ரல் ஸ்டெனோசிஸில் வரும், சில மெடிக்கல் கண்டிஷனில் வரும்.